இந்த மாதிரி வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபுல்லா அடி வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட இந்த ஃபெஸ்டிவல் பெரிய இல்ல சென்னையில. யூசுவலா இது வந்து ஹாலிவுட்ல மேண்டலரின் ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் இப்போ ஆந்திராவில் இருக்கு, பாம்பேல இருக்கு, சென்னையில இல்ல. சென்னையோட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் பெட்டர் டெக்னாலஜி. சார், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உள்ள வர்றது நிறைய ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வேலையை வந்து வேற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ எப்படினாலும் இந்த ஆர்ட் டைரக்டர் வந்து பெரிய செட்லாம் போடுவாங்க. அதை இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பண்ணிட்டோம்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உண்மையாக எடுக்கணும்னா அதில் நம்ம வந்து ஒரு டூலை தான் யூஸ் பண்ணலாம். ஸ்மால் பட்ஜெட் படத்துலையும் இன்னும் பெட்டர் குவாலிட்டி கொண்டு வரணும். இது மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ அது பயப்படக்கூடாது. அது வந்து நம்ம அதை நல்ல மாதிரி யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸ்மாலாக ஃபிலிம் மேக்கர் கூட பெரிய பிரம்மாண்டமான படம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சார், இந்த டெக்னாலஜி வச்சு இந்த படத்தை எத்தனை நாள் கூட முடிக்கலாம் சார்? அது ஃபிலிம் மேக்கர் தான். ஒரு இடத்துல 20 நாள் ஷூட் பண்ணணும்னு வச்சுங்க, அங்கே 3 நாள் ஷூட் பண்ணால் போதும். மீதி அந்த க்ளோஸ் அப் எல்லாம் இங்கே வந்து எடுத்துலாம். அதுக்குள்ளே போட்டுக்கிற மாதிரி. ஸோ அந்த செட் அங்கே எடுக்கிறீங்க இல்லையா, அது 2 நாள் ஷூட் பண்ணி எடுத்து வந்தீங்களா? 10 நாள் டெம்பிள் இது கிடைக்காது, அப்ரூவல் கிடைக்காது. பப்ளிக் பிளேஸில் அப்ரூவல் கிடைக்காது, ரிலீஸ் கிடைக்காது. ஒரு நாள் கிடைக்கும். அதை எடுத்து வந்தோம்னா இங்கே மற்றதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். 10 நாள் ஷூட்டிங் பண்ணலாம். அதில் காஸ்ட் கம்மியாகும். அவ்வளோ பேர் அங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே ரிலீஸும் அப்படியே இங்கே இல்லையா, பண செலவெல்லாம் அதுக்கு அதில் கொஞ்சம் கம்மியாகும் டெஃபினட்டாக. பட் நான் சொல்கிறேன், அலைச்சலும் கம்மியாகும், பண செலவும் கம்மியாகும். ஒரே இடத்துல இருந்து பண்ணிக்கலாம். நைட் அண்ட் டே பற்றி பிரச்சனை இல்லை. அதே ஷூட்டு மாதிரி நைட் ஆகிடுச்சுன்னா கட் பண்ணி இடத்துல வரணும் இல்லை, கட் பண்ணி பண்ணலாம். லைட் பற்றி பிரச்சனை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி செட் அமைக்கணும்னா எவ்வளோ? இது ஒரு 15-15 20 கோடி ஆகும். ஏன் சார், நல்ல பிரம்மாண்டம் தானே சார், அதனால தான் சார் கேட்குறேன். சார், இப்போ இதனால வந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை வாய்ப்பு இருக்கு. யாருக்கும் வேலை போகும். ஹியூமன் பீயிங்ஸ் பண்ற மாதிரி மெஷின் பண்ணவே முடியாது. அது இன்னும் நம்ம இப்போ சிம்பிளா இருக்குதுல்ல. இப்போ ஜனங்க வந்து தேட்டருக்கு வர மாட்டாங்க இல்லையா, அவங்க எப்படி வரணும்னா இன்னும் நல்லா இன்னும் ரிச்சா படம் எடுக்கணும்னா அது மாதிரி ஒரு டூல் தான். அப்புறம் இப்போ வெயிலில் போய் காய வேண்டாம், இங்கே டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அது மாதிரி நிறைய விஷயம். இது ஒரு ஃபெசிலிட்டி தான். சென்னைக்கு ஒரு ஃபெசிலிட்டி. இல்லைன்னா எல்லாரும் பாம்பே போகணும், ஹாலிவுட் போகணும், ஆந்திரா போகணும். சென்னையில் இது இருக்கும். அந்த பெப்சி அமைப்புலாம் எதிர்த்து பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை, இது நல்ல விஷயம். பாலிடிக்ஸ் படி. ஓகே சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.